வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியான செய்தி. திமுக அழிந்தது. ஆதாரத்தை வெளியிட்ட சவுக்கு சங்கர். அரசியல் அனாதையானதாம். தமிழக அரசியல் களத்தில் தீண்டத்தகாத கட்சியாக மாறி நிற்கிறதாம் திமுக. செமையா போட்டு தாக்கி இருக்கிறாரு நம்ம சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா நம்ம சவுக்கு சங்கர். அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு மறைமுகமான அஜெண்டா இருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. சோ சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது என்ன குற்றச்சாட்டு வச்சார், அந்த பேச்சிலிருந்து மறைமுக அஜெண்டா இருக்கா இல்லையா என்ற விஷயத்தில் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ திமுக மீது சவுக்கு சங்கர் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்னன்றத கேட்டு வந்துடுங்க. இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாத திமுக. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி கிடையவே கிடையாது என்று சொன்னார். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணி வெளியேறுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகிறது. நீங்கள் வரலாறு நெடுங்க 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனாதையாகி போய்விட்டது. திமுக தீண்டத்தகாத கட்சியாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திமுக கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி. அந்த கொள்கையுடன் எங்க கொள்கையும் சேர்ந்திருப்பதனால நாங்கெல்லாம் திமுகவுடன் கொள்கையால் இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரா திமுக கூட்டணி விட்டுட்டு விலகி இருக்கின்றார்கள். முதல்ல காங்கிரஸ் போச்சு, 2வது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போச்சு, 3வது விசிக போச்சு, 4வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போச்சு, 5வது இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போச்சு. தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் திமுகவுடன் நாங்க இனிமே கூட்டணி போட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த கட்சி அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இனிமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போதுமே சரி, கூட்டணிகள் ஒன்று சேர்ந்தால் பலம் கூடிவிடும். அப்படி பலம் கூடணும்னு வச்சுங்களேன், நம்ம தேர்தலில் போட்டி இருக்கின்ற பொழுது வெற்றி பெறுவோம். எல்லா கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்குது. அப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் சேர்ந்தா வெற்றி பெற்றலாம் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் கூட்டணி சேர்ந்தா கூட திமுகவால இனிமே வெற்றி பெற முடியாது. சோ வெற்றி பெறாத ஒரு கட்சி இடத்துல, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற கட்சி இடத்துல நாம கூட்டணி போட்டு நாம ஏன் தோக்கணும் சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் நினைக்கின்ற காரணத்தினால தான் இனி திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. இனி எதிர்காலம் இருக்கக்கூடிய கட்சியுடன் போயிட்டு நாம கூட்டணி வைப்போம். இப்ப தவேகா புதுசா வந்திருக்குது, அதனுடன் போய் நம்ம சேர்ந்தோம் என்றால் நம்மளையும் புதுசா பார்ப்பாங்க, நம்முடைய வாக்கு வங்கியும் உயரும், நாமளும் 4 இடங்கள்ல வெற்றி பெறலாம். அதனால அழிவை நோக்கி போகக்கூடிய திமுகவை நாம ஏன் தூக்கி பிடிக்கணும்? அப்படியே தூக்கி பிடிச்சா கூட வெற்றி பெற்றால் பரவாயில்லையே, வெற்றி பெற வாய்ப்பே இல்லையே. அதனால தான் கள நிலவரம் என்ன என்று ஆராய்ந்து பொறுமையாக ஒவ்வொரு கட்சியும் இனி தமிழகத்தில் திமுகவுக்கு இடமே இல்லை, நாம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரா திமுகவை கயட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி கூட்டணி கட்சிகள் கயட்டி விட்டுட்டு போகின்ற இந்த தருணத்தை தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் தீண்டத்தகாத ஒரு கட்சியாக திமுக மாறி போய்விட்டது. திமுக பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சலுகை வேண்டுமானாலும் கொடுக்க தயாரா இருக்குது. ஆனா அதனுடன் கூட்டணி கட்சிகள் இருப்பதற்கு விருப்பப்படவே இல்லை. ஒரு உதாரணம், வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இனி திமுக தலைவரும் சொல்லிட்டு போயிட்டாரு கலைஞர். சோ அவருடன் இருந்து திராவிடத்தை காப்பாற்றணும். நான் கலைஞருடன் நீண்ட நாளா இருந்து அவருக்கு உறுதுணையா வேலை பார்த்தேன். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் ஸ்டாலினை காப்பாற்றணும், திராவிடத்தை காப்பாற்றணும். என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் ஸ்டாலினுடன் தான் இருப்பேன். திமுகவை காப்பாற்றணும், திமுக போயிடுச்சுன்னா திராவிட சித்தாந்தம் போயிடும் அப்படின்னு சொன்ன மனுஷன் கூட 27ஆம் தேதி பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுல தான் தெரியும் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டார். 2வது, திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என்று வேதனை அடைகின்றார். எங்கள் சின்னத்திலே நின்று இருக்கணும், ஆனால் எங்க சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்பு தரல. அது ஒரு ஒடுக்குமுறை என்று தான் நினைக்கின்றேன். அரசியல திமுக இந்த நிலைப்பாட்டை கடைபிடித்திருக்க கூடாது, எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டாங்க
அப்படின்னு துரை வைகோவும் வைகோ அவர்களும் மாறி மாறி திமுக மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள், யோ வைகோ, நீ கடந்த காலத்துல ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொன்ன, ஆனா இப்போ அந்த ஸ்டாலினையும் அந்த திமுகவையும் மறந்துட்டியே, தவேகா பக்கம் போறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். RS பாரதி அவர்கள் லேட்டஸ்டா தான் பேட்டி அளித்தார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, வைகோ பாருங்க உங்க கூட்டணியில் இருந்தாரு, ஆனா விஜய் அவர்கள் வந்து அவங்க வீட்டுல போயிட்டு மரியாதை நிமித்தமா சந்திக்கின்ற பொழுது விஜய் கிட்ட சொல்றாரு, வைகோ எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேலைக்காரங்கள் முதற்கொண்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருடைய தகுதி என்ன என்பதை பற்றியும், அவருடன் இருக்கக்கூடியவங்க கூட அவருக்கு ஓட்டு போடலன்னா அவருடைய சாயம் வெளுத்து போச்சுன்னு தான் சொல்லணும், அந்த அளவு தான் அவர் கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு RS பாரதி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார். ஆனா இதை பெருசுபடுத்திடக்கூடாது என்பதனால, ஏன்னா வைகோவும் போயிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகுமே, அதனால அதெல்லாம் கடந்து போச்சு, நம்ம கடந்து செல்வோம் அப்படின்னு வந்து RS பாரதி அவர்கள் சொல்லிட்டார். முதல்ல அவருடைய சாயம் வெளுத்து போச்சுங்க. அவர் யாரா இருந்திருக்கிறாரு திமுக கூட்டணியில் என்பது அவங்க வீட்டில் ஓட்டு போட்டாங்க பாரு, அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இவங்கெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் எப்படி வெற்றி பெறுறது சொல்லுங்க, அதான் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து RS பாரதி அவர்கள் மறைமுகமா வந்து இன்னைக்கு வைகோ மீது விமர்சனம் வச்சிருக்கின்றார். கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வைகோ அவர்களை தவேகாவுக்கு அழைக்கின்றார்கள். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வைகோ அவர்களுடைய கருத்துக்களுக்கு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதனால நமக்கு தெரிந்து இந்த ஜூன் 27ஆம் தேதிக்கு பிறகு தவேகா கூட்டணியில் போய் இணைவார்கள். உள்ளாட்சி தேர்தலில் தவேகாவுடன் இணைந்துதான் வைகோ போட்டிடுவாரு. ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, வைகோ எங்க போய் இணைறாரோ அந்த இடத்துல அந்த கட்சி அடுத்த முறை தோல்வி அடைஞ்சிடும், இல்லையா கட்சி உடஞ்சிவிடும். அதனால திமுக விட்டு வைகோ போனார்னா நல்லதுதான். அதனால தான் வந்து நம்முடைய சவுக்கு சங்கர் சொல்றாரு, திமுக தீண்டத்தகாத கட்சியாக மாறி இருக்குது, அப்படியே அழிந்து போய் இருக்கிறது, இனிமே எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாருங்க. திமுக உண்மையாக தான் அழிந்து போயிருக்குதா அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுங்க. சவுக்கு சங்கர் கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்தே சொல்லுவார். ஏன்னா திமுக அழிந்ததுக்கான நிறைய காரணங்களை சொல்லணும். சும்மா எதிர்கட்சி என்பதனால வெறுமனே குற்றச்சாட்டு மட்டும் வச்சுட்டு ஆதாரத்தை சொல்லாம போயிட்டா, அட இந்த ஆள் சும்மா பொய் சொல்றாயா, திமுக பலமா தான் இருக்குது அப்படின்னு நீங்க வந்து தப்பா நினைக்க கூடாது இல்ல. அதனால சவுக்கு சங்கர் இன்னொரு வார்த்தையை சொல்வாரு, கூட்டணி இல்லாம 1949 இருந்து கூட்டணி இல்லாம திமுக வெற்றி பெற்றதே கிடையாது அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் சொல்லுவார். அப்ப கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, திமுக கூட்டணி இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திமுக தமிழகத்துல எல்லா மண்டலத்திலையும் வலிமையா இல்லை. ஒவ்வொரு கட்சி எந்தெந்த மண்டலத்துல வலிமையா இருக்கிறதோ அந்த கட்சிகளுடன் திமுக எப்போதும் கூட்டணி போட்டுக்கும். இப்போ மதுரை மண்டலம் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியானது வலிமையா இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் மண்டலம் கம்யூனிஸ்ட் கட்சியானது வலிமையா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை இவங்க சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி தான் விசிக வடக்கு மண்டலத்தில் வெயிட்டா இருக்குது, அதனால அவங்க சேர்த்துக்குவாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு மண்டலத்தில் வெயிட்டா இருக்குது. ஒன்று சென்னை மண்டலம், இன்னொன்று டெல்டா மண்டலம். இந்த ரெண்டு மண்டலத்திலையும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க திமுக. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் வந்து எல்லா மண்டலத்திலையும் வெயிட்டா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தனித்து நின்னாங்கன்னா வெற்றி பெற முடியும். ஆனால் எந்தெந்த மண்டலத்தில் எந்தெந்த கட்சி வெயிட்டா இருக்குதோ அந்த கட்சி துணையுடன் வந்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலுக்கு வந்துருது. இப்ப தனித்து 234 தொகுதியிலும் திமுக நின்னா சென்னை மண்டலத்தில் ஜெயிக்கும், டெல்டா மண்டலத்தில் ஜெயிக்கும், அப்புறம் வடக்கு மண்டலம் என்ன பண்றது, அப்புறம் கொங்கு மண்டலம் என்ன பண்றது, கிழக்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் திமுக எப்படி வெற்றி பெறது சொல்லுங்க. அதோட அரியலூர், பெரம்பலூர்லாம் எப்படி வெற்றி பெறது? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா மண்டலத்திலையும் வந்து கட்சியை வளர்க்கல. ஏன் கட்சியை வளர்க்கல? 1949 இருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகளை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஆண்டாண்டு காலமாக திமுக காரனே சொல்லுவான், இந்த முறை மதுரை மத்தியா, அதே மாதிரி கோயம்புத்தூரா, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும். அதனால அந்த இடத்துல ஆண்டாண்டு காலமாக கம்யூனிஸ்ட் தான் போட்டிடும் என்பதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் அந்த இடத்துல கட்சியை வளர்த்திருப்பான்.
அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் வேலை பார்ப்பான், அங்க திமுக காரனையே பார்க்க முடியாது. இந்த மாதிரி பல இடங்கள்ல கட்சியை திமுக வளர்க்காத காரணத்தினால கூட்டணியை நம்பியே இருந்தாங்க. இப்ப திடீர்னு போய் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் திமுக கட்சி வளர்த்துட முடியுமா? தனியா நின்று போட்டியிட முடியுமா? அதிமுக அப்படி கிடையாதுங்க. தனியா 2-3 தேர்தலில் நின்று இருக்காங்க. எல்லா மண்டலத்திலையும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட கட்சிக்கான கட்டமைப்பு இருக்குது. ஆனா திமுகவுக்கு அந்த மாதிரியான கட்டமைப்பு சுத்தமா இல்லைங்கோ. அதனால தான் சவுக்கு சங்கர் சொல்றாரு, கூட்டணி இல்லைங்க, திமுக அழிந்ததுங்க. திமுக அழிந்தது என்பதை விட கூட்டணி கட்சிகள் கூப்பிட்டா கூட வரலைங்க. இன்றைய நிலைமையில திமுக தீண்டத்தகாத கட்சியா இருக்குதுங்க. ஏன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு கூட்டணி கூட நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதிமுக பலவீனமா இருக்குது அப்படின்னு சித்தரிக்கப்படுகிறது. பல பேர் வெளியேறதுனால அப்படி சொல்றாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதிமுக தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டு அதிமுக அழிக்கிற மாதிரி தெரியுது. இந்த கஷ்டமான நேரத்தில் அவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நம்முடைய டிடிவி தினகரன் கூட அதான் சொன்னார், கஷ்டமான தருணத்தில் எடப்பாடியுடன் நான் இருக்கிறேங்க. இந்த கஷ்டமான தருணத்திலிருந்து அதிமுக மீண்டு எழுந்து வருங்க, எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால அதிமுகவுடன் கூட்டணி கட்சியில் இருக்குது. ஆனா திமுகவுடன் கூட்டணி கட்சியில் இருக்குதா? இல்லை. அதனால இனிமே திமுக எழுந்து வர வாய்ப்பே இல்லை. அதனால தான் அந்த கட்சி ஒரு தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு கூட்டணி கட்சிகளால பார்க்கப்படுகிறது. அதை தான் சவுக்கு சங்கர் சொன்னாரு. ஸோ திமுக தமிழக மண்ணில் இருந்து அழிஞ்சதா? அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் கடந்த ஆட்சியாளர்கள் மூலமாக பழி வாங்குகின்ற பொழுது, சிறையில தூக்கி போடுகின்ற பொழுது ஆதரவாக பேசினார். இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆதரவாக பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காக நான் காலம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமையா இருக்க முடியுமா? ஏங்க, எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுக்கு குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி குரல் கொடுத்தா அது எடப்பாடிக்கு தானே லாபம். திமுக காரனை பொறுத்த வரைக்கும் ஆளை வச்சு என் வீட்டில் மலத்தை ஏதாவது கொட்டினான்னு வச்சுங்களேன், அந்த செயலை கண்டித்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் லாபம். என் வீட்டில் மலம் கொட்டுறதுக்காக எடப்பாடி கண்டித்தார் என்றால் வாழ்நாள் முழுவதும் விசுவாசமா இருக்கணுமா என்ன அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. ஆனால் வெறுமனே மலம் கொட்டினதுக்கு மட்டும் கண்டித்தாரா? இல்ல திமுக காரன் உனக்கு வீடு இல்லைன்னு சொல்லுகின்ற போது வீட்டை பிடிச்சு கொடுத்தாங்களா? நீ பல வழக்குகளை உள்ள போகின்ற போது அதிமுக காரங்க கூடவே இருந்து வழக்காடி உன்னை வெளியே கொண்டு வந்தாங்களா? பணம் இல்லை என்று சொல்லுகின்ற போது உனக்கு பணத்தை கொடுக்கல, ஸ்டுடியோ இல்லாத போது ஸ்டுடியோ வச்சு கொடுக்கல, கேமரா இல்லாத போது கேமரா வாங்கி தரல. அது மட்டும் இல்ல, அதிமுக பின்னாடி இருக்குது என்ற எண்ணத்தினால தான் திமுக உங்களை சும்மா விட்டது. நாம ஏதாவது பெருசா இந்த சவுக்கு சங்கருக்கு செஞ்சிட்டோம்னா அதிமுக பெருசா அரசியல் பண்ணிடும் அப்படின்றதுனால உன்னை சும்மா விட்டாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்கவுண்டர்ல போட்டிருப்பாங்க. உன்னுடைய உயிரை காப்பாத்தின அதிமுகவுக்கு சாவர வரைக்கும் நீ விசுவாசமா இருந்து தாண்டா ஆகணும். இந்த திமுக ஆட்சியில உன் குடும்பத்துக்கு காசு கொடுத்து சோறு போட்டது அதிமுகடா. மலம் கொட்டினதுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார் மட்டும் நீ நினைச்சிக்காத. 5 ஆண்டு காலத்துல ஒவ்வொரு நொடி பொழுதும் அதிமுக தயவுல தான் நீ உயிரோடு இருந்த. இல்லைன்னு வச்சுக்கலாம், திமுக விமர்சனம் பண்ணதுக்கு சுட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நன்றி விசுவாசம் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாகரிகமா விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த ஆளுடைய ஆளுமையை காலி பண்ற மாதிரி நீ விமர்சனம் பண்ற. அதிமுகவுக்கு துரோகம் பண்றவன நீ ஆதரித்து பேசுற. அதுதான்டா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. புரியுதா? எடப்பாடி பழனிசாமி தவற சுட்டி காட்டுறதுக்கு உனக்கு என்ன மயிரா தெரியும் அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு கட்சி தலைவராக இருந்து அந்த கட்சிக்குள்ள நடக்கின்ற பிரச்சனையை நீ உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடுங்கி மாதிரி பேச மாட்டேன். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனையை எப்படி கையாள முடியும் தெரியும். வெளியிலிருந்து பார்த்து நீ எடப்பாடி பழனிசாமி தப்பு சொல்றது மூலமாக துரோகிகள் இருக்காங்க தெரியுமா, அந்த துரோகிகளை நல்லவராக சித்தரிப்பதும் அவங்க செஞ்ச செயல் நல்லது என்றும் அவங்க அத்தனை பேரையும் நீ நியாயப்படுத்துற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஜால்ரா போறது மூலமாக அதிமுகவிலிருந்து இன்னும் பல பேரை தவேக்காவுக்கு அழைச்சிட்டு போலாம். தவேக்கால இருக்கிறதா உனக்கு ஏதாவது பிச்சை போடுவான். ஆனா நீ அவனுக்காகவும் விசுவாசமா இருப்பியான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்ட. உன் மீது இருக்கக்கூடிய கேசுகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தவேகா காரனை நீ தாண்டா அதிகமா வச்சு செய்ய போற. அந்த தவேகா காரன் தான் உன்னை அதிகமா வச்சு செய்ய போறான். அன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி வெளியில் இருந்து வேடிக்கை பாப்பாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய தயவு, ஐயோ தேவையில்லாம அந்த மனுஷனை விமர்சனம் பண்ணி பகையாகிட்டுமே அப்படின்னு சிந்திக்க போற. சரி நண்பர்களே, இவெல்லாம் பணத்துக்காக வாய வைக்கிற விபச்சாரி மாதிரி.
அதனால இவனை பத்திலாம் அதிகம் பேச வேணாம். சரி நண்பர்களே, திமுக அழிந்தது தொடர்பாக பல ஆதாரத்தை சொல்லிக்கிறேன். அதெல்லாம் உண்மையா இல்லையா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.